மாலை வணக்கங்கள். நியூஸ் 7 தமிழ் வழங்கும் எழுமின் விருதுகள் 2023. இது உலக புகழ்பெற்ற ஸ்தலம். நினைக்க நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையில் நம் நியூஸ் 7 தமிழ் பெருமையுடன் வழங்கும் இந்த அற்புதமான எழுமின் விருதுகள் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்விற்கு என்றென்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆதரவாளர்கள், ஸ்பான்சர்ஸ்க்கு முதலாவதாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் APR குரூப்ஸ், பவர்ட் பை அடியா ப்ராப்பர்ட்டிஸ் திருவண்ணாமலை, டியூலிப் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அசோசியேட் ஸ்பான்சர் அபூர்வா ஃபுட்ஸ் திருவண்ணாமலை, சிவானி சில்க் செங்கம், பாரதி காலேஜ் ஆரணி, திவ்யா காலேஜ் சேத்பட்டு, எய்ம்ஸ் ஸ்கூல் ஆரணி, ஆரஞ்ச் ஸ்கூல் ஆரணி, ESP எலக்ட்ரிக்கல்ஸ் ஆரணி. இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் துவக்கமாக எழுமின் விருதுகள் 2023. ஏன் இந்த விருது? ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று துறை சார்ந்த வல்லுநர்களை மேடை ஏற்றி கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த விருது? இதை அங்கீகரிப்பவர்கள் யார்? இந்த விருதினுடைய பெருமை என்ன? இவற்றையும் கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக எமது நியூஸ் 7 தமிழினுடைய நிர்வாக ஆசிரியர் திருமிகு தியாகச்செம்மல் அவர்களை உங்களின் பலத்த கரவொலிகளோடு மேடைக்கு வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நியூஸ் 7 தமிழ் நடத்தக்கூடிய எழுமின் விருதுகள் 2023 இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான அந்த செஷனில் திருவண்ணாமலை மாநகரத்தில் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை நடத்தலாம் என்று திட்டமிட்ட போதே முதலில் எங்கள் செய்தியாளர்கள் சொன்ன பெயர் திரு கம்பன் அவர்கள், டாக்டர் திரு AV கம்பன், மாநில தடகள துணைத் தலைவர். அவர் இந்த நிகழ்வுக்கு நிறைய எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் என்று எங்கள் செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் அன்றைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று அரசியல் தலைவர்களில் குறிப்பாக ஸ்காலர்ஸ், அதாவது நான் ஏற்கனவே 2-3 கூட்டங்களில் சொல்லியிருக்கேன், பிற மாநில அரசியல்களை ஒப்பிடும்போது திராவிட இயக்கம்தான் படித்தவர்கள் பட்டதாரிகள் அரசியலுக்குள் நுழையணும் அப்படின்னு 60களில் ஒரு பெரிய மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தியிருந்தார்கள். அப்படி அதில் கிட்டத்தட்ட இது 5வது தலைமுறை வந்துட்டாங்க. நல்லா பார்த்தோம்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் இன்றைக்கி திராவிட இயக்கத்தில் அரசியல் தலைவர்களாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு செட்டு எங்கெல்லாம் அரசு கலைக்கல்லூரில் இருந்தோ அங்கெல்லாம் உருவான உருவாகி முனைவர் பட்டங்கள், படிப்பில் பட்டறிவில் தங்களை சாதித்து கொண்டவர்கள், அந்த வரிசையில் மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு கு பிச்சாண்டி அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. நிறைய மதிப்பு எனக்கு அவருக்கு உண்டு. அவர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு எனது நெஞ்சார்ந்த வரவேற்பை தெரிவித்து வருக வருக வரவேற்கிறேன். அதே போன்று இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு CN அண்ணாதுரை அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரையும் இன்றைக்கு தான் முதலில் சந்திக்கிறேன். வருக வருக அவரையும் வரவேற்கிறேன். மேலும் சிறப்பு அழைப்பாளராக திருமதி நிர்மலா கார்த்திக் வேல்மாறன், திருவண்ணாமலை நகர்மன்ற தலைவர், திருமதி பார்வதி சீனிவாசன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், அவர்களையும் வருக வருக என வரவேற்று ரொம்ப சுருக்கமாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுனால எதற்காக இந்த எழுமின் விருதுகள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அதாவது 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு சார்பிலேயே நிறைய துறை சார்ந்த விருதுகள், தகைசால் தமிழர் அப்படின்னு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு அரசாங்கமே நிறைய ரெகக்னிஷன்ஸ், அங்கீகாரங்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பார்த்தோம்னா சின்ன லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கோ அல்லது ஒரு மருத்துவருக்கோ, மருத்துவ செயலர் கூட தன்னோட ட்விட்டர் பக்கத்தில், ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணி அங்கீகரிக்கிறாரு. இப்போ அங்கீகாரம் அப்படிங்கிறது கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு பெரிதும் பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. இருந்த போதிலும் அதற்கு முன்பிருந்தே தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள் இது போன்ற விருதுகளை ஒவ்வொரு துறையில் சாதிக்கிறவங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கக்கூடியதை வழக்கமாக வைத்துக்கொண்டே வருகிறார்கள். அப்படி தான் நாங்களும் 2017, 18, 19 ஆகிய 3 வருஷங்களில் தமிழ் ரத்னா விருதுன்னு ஆண்டின் கடைசி பகுதியில் ஒரு 10 துறையில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினோம். அதில் ஒரு ஆண்டு என்ன செஞ்சோம்னா, வழக்கமாக பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களை அழைச்சி அவங்கள்ட்ட இந்த ரெஃபரன்ஸ் வாங்கி அதை ஒரு டீம் போட்டு அதை ஒர்க் பண்ணி அவார்ட்ஸ் தருவோம். அதற்கு பதிலாக முதல் முறை நாங்கள் என்ன செஞ்சோம்னா, பப்ளிக்கிட்ட கேட்டோம், நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்தந்த துறைகளில் கல்வி, விவசாயம், வேளாண்மை இதில் சிறந்தவர்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10,300 அப்ளிகேஷன்ஸ் முதல் ஆண்டில் வந்தது.
2வது ஆண்டில் 11,000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது. இந்த 2 ஆண்டில் வந்த அப்ளிகேஷன்ஸையே எங்களால் ஃபில்டர் பண்ணி அவார்டு தர முடியலைங்கும் போது தான் அதை உட்காந்து கொஞ்சம் படிப்போம், என்ன மாதிரி எல்லாம் டேட்டாஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிகள்லாம் சென்னையிலையோ இல்லை அதற்கு அடுத்தபடியாக திருச்சியிலையோ இல்லை அதற்கு அடுத்தபடியாக வந்தால் மதுரை, கோவை போன்ற மாநகர்கள் நடைபெற்றாலும் அந்த விருதுக்குரியவர்கள், விருதாளர்கள் எங்கிருந்து வர்றாங்கன்னா 2ஆம் கட்ட நகரங்கள், கிராமங்கள், வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள்ல தான் வர்றாங்க. அப்போ சர்வீஸ் என்பது மாநகரங்களை தாண்டி இந்த பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு விருது அப்படின்னு கொடுக்கும்போது எத்தனை பேரை நம்மளால் அங்கீகரிச்சிட முடியும் அப்படிங்கிறத யோசித்து மாற்றி யோசி அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த காலகட்டத்தினுடைய அவசிய தேவையாக இருக்கிறது. அப்படி மாற்றி யோசித்த போது தான் ஆண்டுக்கு ஒரு முறை சென்னையில் அழைத்து விருது வழங்குவதற்கு பதிலாக அவரவர் பகுதிக்கே செல்வோம், அவரவர் பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்வோம், அதையெல்லாம் எடுத்து ஃபைனலாக தமிழ் ரத்னாக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்டந்தோறும் இதை நடத்தி வருகிறோம். இது இன்றைய தினம் 13வது மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறோம். முதல்ல கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தோம், அப்புறம் திருநெல்வேலி, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் எல்லா பக்கம் போயிட்டு வட தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்களில் செங்கல்பட்டுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்கள் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் வேறு பகுதியிலேருந்து வந்தவங்க கொடுத்த அந்த அப்ளிகேஷன்ஸ், ஏற்கனவே எங்களுக்கு தமிழகத்தில் வந்த அப்ளிகேஷன்ஸில் திருவண்ணாமலை ஏரியாவில் யாரெல்லாம் இருக்காங்க, அப்புறம் எங்கள் லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரெஃபரன்சஸ், இதெல்லாம் வச்சு இன்றைக்கு இந்த விருதாளர் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜூரி கமிட்டி ஒன்று வச்சுருக்கிறோம். ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ் வச்சு ஒரு கமிட்டி, அவங்க தேர்வு செஞ்ச ஒரு பட்டியல். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சேவை செய்யக்கூடிய, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாதிக்கக்கூடியவர்களை ஓரளவு எங்களது சக்திக்கு உட்பட்டு நாங்கள் நன்றாகவே தேர்ந்தெடுத்துக்கிறோம் என்று நம்புகிறோம். அந்த பட்டியலில் சற்று நேரத்தில் உங்களுக்கு காட்டப்படும். தொடர்ந்து இது போன்ற ஆதரவை நீங்கள் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்கும்போது அங்கீகாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரெகக்னிஷன் தான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்திற்காக இயங்கக்கூடியவர்களை அங்கீகரிக்கும் ஒரு சிறு முயற்சி, நியூஸ் 7 தமிழின் சிறு முயற்சி தான் இந்த இளமன் விருதுகள். தொடர்ந்து இந்த இளமன் விருதுகளுக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று நியூஸ் 7 தமிழ் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை வரவேற்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு இங்கு எனக்கு இந்த டீமுக்கு ஒத்துழைப்பு அளித்த திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் செந்தில் முருகன், செங்கம் செய்தியாளர் முருகன், ஆரணி செய்தியாளர் பிரகாஷ், அப்புறம் எங்களுடைய பொறுப்பாசிரியர் சந்தான கிருஷ்ணன், அப்புறம் என்டையர் டீம், வேலூர் பக்கத்து மாவட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க, திருப்பத்தூர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் இதுக்காக ஒர்க் பண்ணாங்க. நான் இன்றைக்கி மதியம் தான் வந்தேன். பெரிய லெவலில் இதை ஓரளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க எங்களோட கேமராமேன்ஸ். இப்படி இதுக்காக ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். ஏன்னா திருவண்ணாமலை ஜோதியை தொடர்ச்சியாக பிரத்யேக ஏற்பாடுகளும் ஒளிபரப்பக்கூடிய ஒரே தொலைக்காட்சி நாங்கள் தான். தொடர்ந்து அந்த ஆதரவை எங்களுக்கு இது போன்ற முயற்சிகளும் நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 7 தமிழின் எழுமின் விருதுகள் 2023 திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக நிகழ இருக்கின்றது. நம்மளுடைய நிர்வாக ஆசிரியர் கூறியது போலவே பல துறை சார்ந்த அங்கீகாரம் இந்த மேடையில் கிடைக்க இருக்கின்றது. மருத்துவம், கல்வி, விவசாயம், சேவை, ஆளுமை, சிறப்பு செயல், விளையாட்டு, ஆன்மீகம், இப்படி பல்பிரிவுகளில் இருந்து மிக சிறந்த நபர்களை நாம் அடையாளம் கண்டெடுத்திருக்கின்றோம். அவர்களை மேடையேற்றுவதற்கு முன்பாக இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எவ்வளவு பக்கபலமோ அதே போல எங்களுடைய ஸ்பான்சர்ஸும் மிக மிக பக்கபலமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பினை பரிமாறக்கூடிய அற்புத தருணம் இது. முதலாவதாக நியூஸ் 7 தமிழின் எழுமின் விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் ஏபிஆர் குரூப்ஸினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு அடால்ஃப் தாசிப் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சப்ரீன் மேம் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம். உங்களின் பலத்த கரவொலிகளோடு திருவண்ணாமலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுமின் விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சராய் விளங்கக்கூடிய ஏபிஆர் குரூப்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. அடுத்ததாக பவர்ட் பை அடியா ப்ராப்பர்ட்டிஸ் திருவண்ணாமலை, இதனுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு கோபிநாத் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். உங்களுக்குள்ளே ஒழிந்திருக்கக்கூடிய திறமையாளர்களை வெளிக்கொண்டு வர போறோம்னு உடனே எங்க ஊர் மக்களுக்கு நாங்கள் கரம் கொடுக்கிறோம்னு வந்த ஸ்பான்சர், அவங்களுக்காக ஒரு நல்ல கைத்தட்டலை நீங்க வந்து பரிசாக கொடுக்கலாம், வாழ்த்துக்களாக கொடுக்கலாம். இது அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில செய்யணும் வருடா வருடம். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சிவானி சில்க் செங்கம், இதனுடைய நிறுவனர் திரு டி அசோக் குமார் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களின் அசோசியேட் ஸ்பான்சர் சிவானி சில்க்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக திவ்யா காலேஜ் சேத்பட் இதனுடைய சேர்மன் திரு பி செல்வராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய திரு பி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அசோசியேட் ஸ்பான்சர் ஆரஞ்ச் ஸ்கூல் ஆரணியினுடைய தாளாளர் திரு கே சிவகுமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நியூஸ் 7 தமிழின் எழுமின் விருதுகள் 2023 அசோசியேட் ஸ்பான்சர் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைவாக அடுத்ததாக எங்களுடைய அசோசியேட் ஸ்பான்சர் ESP எலக்ட்ரிக்கல்ஸினுடைய நிறுவனர் திரு ஆரிபேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களின் பலத்த கரவொலிகளோடு. மீண்டும் ஒரு முறை இந்த சிறப்பான நிகழ்விற்கு உங்களுடைய கரங்களை வழங்கிய அனைத்து ஸ்பான்சருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை தான். அதை நமக்கு முன்னே சென்று கொண்டு இருந்தவர்கள் திரும்பி கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயணம் வேகப்படும் இல்லையா? அப்படிதான் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள். முதலாவதாக மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி பார்வதி ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மக்கள் சேவை, விளையாட்டு, விவசாயம் இப்படி எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அதில் முதலாக இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மனிதி. இவங்களை பாராட்டுறதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம். 76B இந்த பேருந்து கல்பட்டு முதல் கோயம்பேடு வரை இயங்குவதற்கு முதல் நின்று கையசைத்த பெண்மணி, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு சிறந்த புத்தகத்தை போல சிறந்த தோழனும் இல்லை, நெருக்கமான உறவும் எனக்கு இல்லை என்று கூறியவர் நம்மளுடைய அண்ணாதுரை அவர்கள். அவரின் வாசகம் போலும் அவரின் பெயரை போலும் மக்கள் பணியில் முதன்மையாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபரை தான் இந்த மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு CN அண்ணாதுரை ஐயா அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய நியூஸ் 7 தமிழின் நிர்வாக ஆசிரியர் திரு தியாகச்செம்மல் அவர்கள் அன்பினை வெளிப்படுத்துகின்றார். மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு CN அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எளிமையையும் இயல்பையும் தன் இரு கண்களாய் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில தடகள சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் A.வ.வே. கம்பன் ஐயா அவர்களை இந்த மேடைக்கு பெருமையோடு அழைக்கின்றோம். அடுத்ததாக மக்கள் தொண்டினை இவர் தொடர் வெற்றிகள் இவரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் தமிழ்நாடு சட்டப்பேரவை மரியாதைக்குரிய மாண்புமிகு கு. பிச்சாண்டி ஐயா அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்களினால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்ட ஒரு அடையாளம் இந்த மேடையின் மீது இங்கு இந்த நிகழ்விற்கு வந்திருப்பதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு கு. பிச்சாண்டி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அன்பினையும் பரிமாறுகின்றோம். நியூஸ் 7 தமிழ் 2023 ஆண்டிற்கான எழுமின் விருதுகள் திருவண்ணாமலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மிக சிறப்பாக விருதினை வழங்கக்கூடிய தருணம் இது. முதல் விருதிலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். முதலாவதான விருது நாம் மருத்துவத்துறைக்கான மகத்தான விருதினை வழங்க இருக்கின்றோம். இந்த மருத்துவத்திற்கான எழுமின் விருதினை பெற இருப்பவர் யார் என்பதை ஒரு காணொளி காட்சியின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். இதோ ஏவி உங்களுக்காக. ஸ்டான்லி மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்றவர் மருத்துவர் உஷா கல்யாணி. குடும்ப கட்டுப்பாட்டில் சிறந்து விளங்கியதற்காக பல விருதுகளை தன் சொந்தமாக்கியுள்ளார். மேலும் அனைத்து அரசு திட்டங்களை கற்பிப்பதற்கான பல பயிலரங்குகளையும் சிறப்பாக நடத்தியுள்ளார். பேராசிரியராக, துறை தலைவராக பணியாற்றி பல வருங்கால மருத்துவர்களுக்கு வழிகாட்டியாகவும் திருவண்ணாமலை மக்களின் நற்பெயரை பெற்றவருமான மருத்துவர் உஷா கல்யாணி அவர்களுக்கு எழுமின் மருத்துவம் விருது அளிப்பதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை கொள்கிறது.
பெருமைமிகு இந்த விருதினை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய கு பிச்சாண்டி ஐயா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு. மருத்துவத்திற்கான எழுமின் விருது டாக்டர் உஷா கல்யாணி அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியினை எழுப்ப விரும்புகின்றேன். அடுத்த விருது நமக்கு மட்டுமில்ல, அனைத்து உயிர்களுக்கும் அதனுடைய தேவையையும் அதனுடைய நிறைவையும் உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த மனம்தான், அந்த மனிதம்தான் சேவை. அப்படிப்பட்ட சேவைக்கான எழுமின் விருது பெறக்கூடிய அந்த நபர் யார்? இதோ உங்கள் முன் ஒரு காணொளி காட்சி. ஆண் வடிவ அன்னை தெரசா. தொழுநோயாளிகளை கண்டாலே தொலைதூரம் நடக்கும் நம் சமூகத்தில் 375 தொழுநோயாளிகளை ஒரு சக மனிதனாக நேசித்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து வருகிறார் திருவண்ணாமலை மாவட்டம் தலையாம்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மணிமாறன். கடந்த 21 ஆண்டுகளாக ஆதரவற்ற இறந்தவர்களின் உடல்களை முறைப்படி அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்துள்ளார். தன்னுடைய 14 வயதில் தொடங்கிய இந்த சேவையில் இறுதி மூச்சு வரை ஈடுபடுவேன் என உரக்க சொல்லும் மணிமாறனுக்கு சிறந்த சேவைக்கான எழுமின் விருதினை அளிப்பதில் பெருமை அடைகிறது நியூஸ் 7 தமிழ். சேவைக்கான எழுமின் விருதினை பெறுவதற்காக இதோ தன்னார்வலர் பி மணிமாறன் அவர்களை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வரவேற்கின்றோம். சேவைக்கான எழுமின் விருதினை வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை கொள்கிறது. அடுத்த விருது எல்லா செயல்களிலும் சிறப்பு திகழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம். செய்யும் செயல்களெல்லாம் சிறப்பாகவே திகழ வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர், இவருக்காக சிறப்பு எழுமின் விருது காத்து கொண்டிருக்கின்றது. அந்த விருதினை பெற இருப்பவர் யார்? இதோ காணொளி காட்சி. தொல்லியல் துறையில் தனக்கென ஒரு இடம் வகித்து வருகிறார் பாலமுருகன். இவரின் பல கண்டுபிடிப்புகள் தொல்லியல் ஆய்வுக்கும் வரலாற்று தேடலுக்கும் முக்கிய காரணமானவை. ஜவ்வாது மலைப்பகுதியில் புதிய கற்கால கல்வெட்டுகளும் கண்டராதித்தன் பற்றியும் சோழர் கால கல்வெட்டுகள் இவராலே கண்டுபிடிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2010ஆம் ஆண்டு தேவிகாபுரத்தில் கல்வெட்டுகள் வரலாற்று சின்னங்கள் என ஆய்வு பணியை தொடங்கிய பாலமுருகனின் வெற்றி பயணம் இன்று வீரநடை போடுகிறது. ஆதி தமிழனின் அடையாளங்களை ஆவணமாக்கும் பாலமுருகனுக்கு எழுமின் தொல்லியல் விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை கொள்கிறது. தொல்லியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் MCA அவர்களுக்கு மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் விருதினை வழங்குகின்றார் உங்களின் பலத்த கரவொலிகளோடு. அடுத்த விருது அவசியமான விருது, எல்லோருடைய கண்களையும் திறக்கக்கூடிய ஒரு விருது, கல்விக்கான எழுமின் விருது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்ற வள்ளுவன் வாக்கை போல தான் கற்ற கல்வி தலைமுறை தாண்டி இந்த சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த விருதை பெறக்கூடியவர் யார்? இதோ காணொளி காட்சி. கல்வி எனும் பெரும் ஆயுதத்திற்கு அடுத்த விருது நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற நாவலுக்கு 2019ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் எழுத்தாளர் KV ஜெயஸ்ரீ. கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆர்வம் காரணமாக தமிழில் ஆய்வியல் நிரஞ்சர் பட்டம் பெற்று தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நல்ல இலக்கியங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பில் தொடர்ந்து சிறந்து விளங்கி வரும் தலைமை ஆசிரியர் KV ஜெயஸ்ரீ அவர்களுக்கு எழுமின் கல்வி விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை அடைகிறது. மரியாதைக்குரிய மாநில தடகள சங்கத்தினுடைய துணைத் தலைவர் டாக்டர் A.வ.வே. கம்பனையா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பாளர் KV ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழின் கல்விக்கான எழுமின் விருதுகளினை வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு. இதோ அடுத்த விருது ஆளுமைக்கான ஒரு சிறப்பான விருது. ஆளுமை என்பது
ஒரு தனித்துவமான திறமை, அந்த ஆளுமை நம் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் திகழ்ந்தால் அதுதான் தலை சிறந்த ஆளுமையாக இருக்கும். அப்படி ஆளுமைக்கான விருதினை பெற இருக்கக்கூடிய அந்த நபர் இதோ காணொளி காட்சியின் மூலமாக. தனது வாழ்க்கையில் பல இன்னல்களை கடந்து பின்னர் எரிவாயு தகன மேடையில் பிரேதங்களை எரியூட்டும் பணியினை மேற்கொண்டு வருகிறார் கண்ணகி. இத்தகைய சிறந்த சமூக சேவைக்காக மார்ச் 2020ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஔவையார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். இன்னல்கள், இடர்பாடுகள், ஆண்கள் ஆதிக்கத்தின் பேச்சுகள் என பலவற்றையும் சவாலாக ஏற்று முகம் சுளிக்காமல் 2013ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த பணியை சிறப்பாக செய்து வரும் பாரதியின் புரட்சி கண்ணகிக்கு எழுமின் ஆளுமை விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமகிழ்ச்சி அடைகிறது. நகராட்சி பணியாளர் ரா கண்ணகி அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் வழங்கும் ஆளுமைக்கான எழுமின் விருதினை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய கம்பனையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநில தடகள சங்கத்தினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஏ.வ.வே. கம்பனையா அவர்கள் விருதினை வழங்க ஆளுமைக்கான எழுமின் விருது ரா கண்ணகி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த தருணத்தில் CEO மேம் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கின்றோம். செல்வராணி மேம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். துர்கா மேமையும் அன்போடு மேடை கழிக்கின்றோம். நீங்களும் மேடையில் இருந்தால்தான் இந்த விருது முழுமை பெறும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தன் மகிழ்வை பகிர்ந்துக்க நினைக்கக்கூடிய மனம் கண்ணகி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்த விருது, இந்த விருதினை பெற இருப்பவர் யார்? இதோ காணொளி காட்சி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாஸ்கெட் பால் கேப்டன் மற்றும் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி பாஸ்கெட் பால் பிளேயராக இருந்தவர் கே. பழனிவேல் ராஜன். கிராமப்புற பகுதிகளில் விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள ஏழை மற்றும் அரசு பள்ளி மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இலவசமாக பயிற்சி அளித்து மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான போட்டிக்கு தயார்படுத்தி வருகிறார். அகாடமி வைத்து விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள ஏழை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தோடு செயல்பட்டு வரும் கே. பழனிவேல் ராஜன் அவர்களுக்கு எழுமின் விளையாட்டு விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது நியூஸ் 7 தமிழ். விளையாட்டிற்கான எழுமின் விருதினை பெறுவதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம் கூடைப்பந்து பயிற்சியாளர் மரியாதைக்குரிய கே. பழனிவேல் ராஜன் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு விருதினை வழங்குவதற்காக விளையாட்டின் மீது காதல் கொண்ட நபர் டாக்டர் ஏ.வ.வே. கம்பனையா அவர்கள் விருதினை வழங்குகின்றார். அடுத்த விருதிற்கு நாம் நகர்கின்றோம். நியூஸ் 7 தமிழ் வழங்கும் எழுமின் விருதுகள் 2023 திருவண்ணாமலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த விருது எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டுமே நம்பிக்கையை கொடுக்கும். ஆமாங்க, அந்த மனநிலை இருந்தால் மட்டுமே விவசாயத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க முடியும். நம்முடைய ஆணிவேராகிய விவசாயம், இந்த விவசாயத்திற்கான எழுமின் விருதினை பெற இருக்கக்கூடிய அந்த விவசாயி யார்? இதோ காணொளி காட்சியின் மூலமாக. நெல், வேர்க்கடலை, கேழ்வரகு போன்ற பயிர்களை இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறார். நெற்பயிரில் அதிக மகசூல் எடுத்து சாதனையும் படைத்துள்ளார். விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக தினமும் 130 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பூபாலன் ஆசிரியர் துறையில் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்முகத் திறமை கொண்ட பூபாலனுக்கு விவசாயத்திற்கான எழுமின் விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை அடைகிறது. விருதினை வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி சி. அண்ணாதுரை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நல்லாசிரியர் விருது பெற்ற விவசாயி இந்த மேடைக்கு தலை நிமிர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பூபாலன் ஐயா அவர்களுக்கு விவசாயத்திற்கான எழுமின் விருதினை வழங்கி பெருமை கொள்கின்றோம். அடுத்த விருது, எல்லா துறைகளும் இருந்தாலும் இந்த துறை தொடர்ந்து நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும், அதுதான் சேவை.
சேவைக்கான மற்றுமொரு விருது. தன்னலம் விரும்பா நிலையே சேவை, கருணையின் வெளிப்பாடுதான் சேவை. அந்த சேவைக்கான எழுமின் விருதினை பெற இருக்கக்கூடிய விருதாளர் இதோ காணொளி காட்சியின் மூலமாக. 1996 28 ஆண்டுகளுக்கும் மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் குப்பைகளை அகற்றும் பணி, மரக்கன்றுகள் நடும் பணி, கொரோனா காலத்தில் மக்களுக்கான சேவை பணி என பல்வேறு சேவைகளை ஏ ஆறுமுகம் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். கார்த்திகை தீபத் திருவிழாவில் அனைவருக்கும் மஞ்சள் சீருடை அளித்து போக்குவரத்து காவல் பணி, கிரிவல பாதையில் பாதுகாப்பு பணி என பல பணிகளை செய்து வருகிறார். எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் தொடர்ந்து மிகச் சிறப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் செய்து வரும் ஏ ஆறுமுகம் அவர்களுக்கு எழுமின் சேவை விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் மகிழ்ச்சி அடைகிறது. தூய்மை அருணை அமைப்பினுடைய ஏ ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இதோ சேவைக்கான எழுமின் விருதுகள். ஒரு சேவை செய்யணும்னா குடும்பத்தினுடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் இல்லாமல் நிகழாது. இந்த விருதினை தன் குடும்பத்தாரோடு பெற வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆறுமுகம் ஐயா அவர்களினுடைய குடும்பத்தாரை அன்போடு மேடை கழிக்கின்றோம். விரைந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் நான் சொன்னது போலவே தன்னலம் விரும்பா நிலையே சேவை, கருணையின் வெளிப்பாடுதான் சேவை. இதோ குடும்பமாக இணைந்து இந்த சேவையை தன் வாழ்நாள் முழுக்க நிலைக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு சேவைக்கான எழுமின் விருதுகளை வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். உங்களின் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை மீண்டும் ஒரு முறை ஏ ஆறுமுகம் ஐயா அவர்களுக்காக. அடுத்த விருது நிறைவான விருது. ஆன்மீகத்திற்கான எழுமின் விருதினை பெற இருக்கக்கூடிய அந்த நபர் காணொளி காட்சியின் மூலமாக. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். காலம் காலமாக சேரர், சோழர், பல்லவர் உள்ளிட்ட மன்னர்களின் காலங்களில் பல கோபுரங்கள் எழுப்பப்பட்டு இறுதியாக வல்லாள மகாராஜா ஆட்சி செய்த காலத்தில் அண்ணாமலையார் திருக்கோயில் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனின் தளத்தில் பல தலைமுறைகளாக பணியாற்றி வரும் அர்ச்சகர் PT ரமேஷ் குருக்கள் அவர்களுக்கு எழுமின் கோவில் விருது வழங்குவதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை கொள்கிறது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஆன்மீகத்திற்கான விருதினை எழுமின் விருதினை பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலினுடைய PT ரமேஷ் குருக்கள் அவர்களுக்கு எழுமின் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு. இது சிறப்புரை நிகழ்த்தும் தருணம். விருதுகளை வழங்கி நம்ம ஊர்ல இத்தனை அடையாளங்கள் இருக்கின்றது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போலதான். இந்த அடையாளங்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுடைய சிறப்புரை கேட்கக்கூடிய தருணம் இது. நியூஸ் 7 தமிழ் எழுமின் விருதுகள் 2023 முதலாவதாக இங்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு CN அண்ணாதுரை ஐயா அவர்களையே மீண்டும் மேடை கழைக்கின்றோம் உங்களின் பலத்த கரவொலிகளோடு. நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் எழுமின் விருதுகள் 2023 ஆண்டு விருதுகள் வழங்குகின்ற விழாவிற்கு வருகை தந்து விருதுகளை வழங்கியிருக்கின்ற சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, மாநில தடகள சங்க தலைவர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த மாவட்ட நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஊடக நிருபர்களுக்கு வழிகாட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்ட நியூஸ் 7 நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மற்றும் நகர கழக செயலாளரான கார்த்திக் வேல்மாறன், பல்வேறு அமைப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகள், குறிப்பாக பரிசுகளை பெற்றிருக்கின்ற சாதனையாளர்கள்,
அவர்களுடன் வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விருதுகள் பெற்றிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த விருது நீங்கள் செய்த சாதனைகளுக்கு கொடுக்கப்பட்ட விருதாக இருந்தாலும் அடுத்தது தொடர்ந்து அதே துறையில் மேலும் சாதிக்க வேண்டும், வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிகமான சேவைகளை செய்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற நீங்கள் செய்கின்ற சேவை சார்ந்திருக்கின்ற துறையின் சார்பாக மேலும் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளை பெற வேண்டும் என இந்த நேரத்தில் வாழ்த்தி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவார்டு மூலிமா அவங்களுக்கு அங்கீகாரம் நம்ம கொடுத்து அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொள்வது மிக பெருமை அடைகின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கான விருதை பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு CN அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இங்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வர இருக்கக்கூடியவர், ஏற்கனவே மேடையில் பார்த்தீங்க விருதெல்லாம் வழங்கினார். கொரோனா காலகட்டத்தில் இந்த உயிர்கொல்லி நோய் பல பேருடைய வேலையும் கொன்றது அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்டத்தில் சுமார் 10,000த்திற்கு மேற்பட்ட குடும்பத்திற்கு அரசினுடைய நலத்திட்டத்தை நேரடியாய் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர். தற்போது திமுக மாநில மருத்துவர் அணியில் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான ஒரு நபர், மாநில தடகள சங்கத்தினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவே கம்மன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற எழுமின் விருதுகள் 2023ஆம் ஆண்டிற்கான இந்த நிகழ்விற்கு எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து இங்கே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, நியூஸ் 7 தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வாக, முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது நமக்கெல்லாம் பெருமை. ஏனென்று சொன்னால், பொதுவாக தொலைக்காட்சியின் சார்பாக நடத்துகின்ற விழாக்கள் எல்லாம் நம்முடைய மாநில தலைநகராக இருக்கின்ற சென்னையிலே, குறிப்பாக உள்ளரங்கத்திலே தான் இது போன்ற விழாக்கள் எல்லாம் நடைபெறும். ஒரு புது முயற்சியாக 2ஆம் ஆண்டிலே, சென்ற ஆண்டு அக்டோபர் திங்களிலே தொடங்கிய இந்த விருது வழங்கும் நிகழ்வுகள் முதல் முறையாக அந்தந்த மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு துறைகளிலே பணிபுரிந்த நபர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு, விருதாளர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு நல்ல முயற்சியாக இந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இங்கே அழைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே குறிப்பாக தலைமையேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக ஆசிரியராக சிறப்பாக பெயரிலேயே தியாகத்தை உள்ளடக்கி இங்கே சிறந்த தியாகமாக, சிறந்த நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாக ஆசிரியர் அன்பிற்குரிய திருமிகு தியாக செம்மல் அவர்களே, இந்த நிகழ்விலே இவர் இதற்கு பொருத்தமானவர், இவர் வந்தால்தான் இது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக அழைத்து அவர் கரங்களால் பல்வேறு நபர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர் சிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கீழ்பண்ணாத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் ரத்தின சுருக்கமாக இங்கே வாழ்த்துறையும் உங்களுக்கு பல கருத்துக்களையும் ஆலோசனைகளும் எடுத்து வாழ்த்தி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் எனது அருமை நண்பர் திரு CN அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நகரமன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரி திருமதி நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அருமை சகோதரி திருமதி பார்வதி சீனிவாசன் அவர்களே, எங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்துடைய நகர கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, நம் ஊரிலே இருந்து பல துறைகளிலே பல சாதனைகளை புரிந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சங்கங்கள், அமைப்புகளுடைய தலைவர்களே, நிர்வாக பெருமக்களே, இந்த விருதை பெற்றிருக்கின்ற அனைத்து துறையை சார்ந்த சாதனையாளர்களே, விருதாளர்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே,
இங்கே திரளாக கூடியிருக்கின்ற எனதருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய நிர்வாக குழுவை சார்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பிட்டது போல திருவண்ணாமலை மாநகரத்திலே இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி, புது நிகழ்ச்சி. எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது சுலபமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய முடியாது. அதுவும் பல்வேறு துறைகளிலே, இந்த மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக பல்வேறு துறைகளிலே சாதனை புரிந்த சாதனையாளர்களை அவர்கள் அனுப்பிய மனுவின் மூலமாக ஆய்வு செய்து, குழு அமைத்து ஆய்வு செய்து, அந்த ஆய்வின் இறுதியாக சில நேரங்களிலே 2-3 நபர்கள் கூட சிறப்பாக பணி செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு தேர்ந்துவிட்டு ஒருவரை விட்டுவிட்டால் கூட மன வருத்தம் வரும். இருந்தாலும் நிர்வாக குழுவினர், தேர்வு குழுவினர் சிறப்பாக இந்த செயலை செய்து பல்வேறு சாதனையாளர்களுக்கு இந்த விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். இந்த சாதனையாளர்களுக்கு, சாதனை பெற்ற சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு, விருதாளர்களுக்கு அவருடைய பணி இதோடு நிறைவடைந்து விடுவதில்லை. இதுதான் தொடக்கம். நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு முற்றுப்புள்ளி, இதுதான் முதல் புள்ளி. ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறைய பணி இருக்கின்றது. முற்றுப்பெற்று விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய செயலானது அதோடு முற்றுப்பட்டுவிடும், வாழ்க்கை முற்றுப்பட்டுவிடும். இருந்தாலும் இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். செய்துகின்ற சாதனையாளர்களெல்லாம் ஏற்கனவே நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமனார் அவருடைய தலைமையிலே அருணை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு தமிழ்ச்சங்கம் கடந்த 13 ஆண்டுகளாக சிறப்பாக இந்த பகுதியிலே பல நல்ல நிகழ்ச்சிகளை, சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றது. மொழியை வளர்க்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் அருணை தமிழ்ச்சங்கத்திலே இதில் விருது பெற்ற பல விருதாளர்கள் அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக விருது பெற்று பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு முறையும் நாங்கள் அறிந்த முகம்தான், தெரிந்த முகம்தான். அந்த அடிப்படையில் மீண்டும் அவர்கள் விருது பெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்றது. ஏனென்று சொன்னால் நம் மாவட்டத்திலே இதுபோல பல சாதனையாளர்கள், சேவையாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கும் சேர்த்து தான் பெருமை. அந்த பெருமை எங்கள் மாவட்டத்தை சார்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் ஒற்றை சொல். இந்த ஒற்றை சொல் எவ்வாறு வலுவான சொல் என்று எடுத்துக்கொண்டால் எழுமின் என்கின்ற ஒற்றை சொல். எழுமின் விழுமின் நீ செய்கின்ற செயலை தொடர்ந்து வெற்றி பெறுமாயின் உழைமின். இப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னவர் வேறு யாரும் இல்லை. இந்திய திருநாட்டில் பிறந்து இளம் பொறியாளராக, இளம் வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி அமெரிக்க நாட்டிலே நாடாளுமன்ற சபையிலே ஒருங்கிணைந்த சபையிலே சென்று இந்திய நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டிய, எல்லோராலும் சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற அன்பிற்குரிய திரு விவேகானந்தர் அவர்களால் சொல்லப்பட்ட வாக்கியம்தான் இந்த வாக்கியம். அந்த வாக்கியத்திலே முதல் வார்த்தையான எழுமின் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள் விருதுடைய தலைப்பாக. அதுவே சிறப்பு தான். எழுமின் என்று சொன்னால் எழுந்திருங்கள் என்று பொருள், விழுமின் என்று சொன்னால் விழித்திருங்கள் என்று பொருள். உங்களுடைய குறிக்கோளை அடைய வேண்டும் என்று சொன்னால் நிலையாது உழைமின் என்று சொன்னால் உழைத்து கொண்டிருங்கள் என்று பெயர். இந்த பெயரைத்தான், இந்த வாக்கியத்தை தான் விவேகானந்தர் அவர்கள். சொல்லுக்கு அதிக பலம் உண்டு. அந்த அடிப்படையில் இங்கே நான் இன்னும் பெருமையோடு சொல்லிக்கொண்டே வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் 2 இருக்கிறார்கள். ஒருவர் இந்த சொல்லுக்கு பொருத்தமானவர்கள், எழுமின் என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர். முதலாமானவர் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள். எப்பொழுதுமே செய்கின்ற செயலில் எழுந்து நின்று பாராட்டும் விதமாக அவருடைய செயல்கள் இருக்கும். 2ஆம் நபர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இங்கே அடிப்படை வசதிகளும் திட்டங்களையும் கொண்டு வந்த நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஐயா என்று சொன்னால் மிகையாகாது. இப்படி பல, இந்த ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் என்று பல வலிமைகள் இருக்கின்றது. அதுபோல எழுமின் என்கின்ற ஒரு சொல் மூலமாக நீங்கள் எல்லாம் எழுந்திருக்க வேண்டும், உங்கள் துறையிலே இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று உங்களை ஊக்குவதற்காக தான் இந்த விருதொழியை, உங்களுடைய பணியை நிறைவு செய்வதற்காக அல்ல. அதனால் நான் வந்திருக்கின்ற சாதனையாளர்களை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள வரும்போது, இன்னும் மேலும் எழுந்திருங்கள், எழுமின்னாக எழுந்திருங்கள், எழுந்து இன்னும் சாதனைகள் மென்மேலும் பல புரியுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 7 தமிழ் 2023 எழுமின் விருதுகள் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக நடந்தேறிய இந்த தருணத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கி சிறப்புரை வழங்குவதற்காக இங்கு வருகை புரிய இருக்கக்கூடிய நபர்
ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தையின் வழியை தன் பயணமாக தேர்வு செய்து இப்பொழுது மக்கள் சேவையே என்னுடைய பயணம் என்று அந்த பயணத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபர். 1989 கலைஞர் அவர்களால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ திறமையாளர்களை இந்த மேடை மீது அடையாளம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு குப்புசாமி பிச்சாண்டி ஐயா அவர்கள், தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அவர்களை சிறப்புரை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இதோ அவர் மேடைக்கு வருகின்றார். அன்பார்ந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியின் சார்பாக நம்முடைய திருவண்ணாமலை ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மகாலிலே ஏழுமின் விருதுகள் 2023 வழங்குகின்ற நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நிர்வாக ஆசிரியர் நியூஸ் 7 தமிழ் திருமிகு தியாக செம்மல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற மாநில தடகள துணைத் தலைவர் டாக்டர் திரு ஏவாவே கம்பன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை நகரமன்ற தலைவர் திருமதி நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி பார்வதி சீனிவாசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விருதுகளை பெற்றிருக்கின்ற விருதாளர்களே, வருகை தந்திருக்கின்ற நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நிருபர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இங்கே வழங்குவதற்கு நிதி உதவி அளித்த பல்வேறு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளே மற்றும் வருகை தந்த அனைவருக்கும் முதற்கனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய தியாக செம்மல் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், 7 விருதுகள் முதலாக சென்னையிலே துவங்கப்பட்டு அதற்கு பிறகு இப்பொழுது மாவட்டங்கள் தோறும் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும், இந்த விருதுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் கேட்கப்போது 10,000க்கு மேற்பட்ட பொதுமக்களிடமிருந்து விருதாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கடிதங்கள் வந்திருக்கிறது. அவைகளை பார்த்து தான் நாங்கள் அதிலே விருதாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று இங்கே பேசினார்கள். அப்படி இன்றைக்கு திருவண்ணாமலையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அவர்களுடைய தொலைக்காட்சிக்கும் அவருக்கும் என்னுடைய நிருபர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விருதுகள் என்பது ஒரு மனிதனை தான் செய்யும் வேலையிலே இன்னும் சிறப்பாக மக்கள் சேவையாக மாற்றக்கூடியதற்குத்தான் விருதுகள் கொடுப்பதனுடைய வழக்கம். விருதுகள் கொடுப்பது ஏதோ பாராட்டுக்காக அல்ல. விருதுகள் என்பது மேலும் மேலும் நீங்கள் உழைக்க வேண்டும், மேலும் மேலும் மக்கள் சேவையிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வழங்கப்படுவதுதான் விருதுகள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் தமிழக முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் இப்போது இருக்கிற போது ஒவ்வொரு ஆண்டுகளையும் பல புதிய விருதுகளை நம்முடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கினார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எந்தெந்த துறையிலே யார் யார் சாதனையாளர்களோ அத்தனை சாதனையாளர்களுக்கும் அந்த விருதுகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இந்த விருதாளர்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதை தேர்ந்தெடுத்து வழங்கக்கூடிய விருதுதான் இந்த விருதுகள். இங்கே டாக்டர் உஷா கல்யாணி அவர்களுக்கு மருத்துவத்துறையினுடைய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிறப்பான சேவையை நம்முடைய மருத்துவ மனையிலே பல்வேறு அரசு மருத்துவராக பல பணிகளை ஆற்றியவர்கள். இங்கே இன்றைக்கு ஒரு திருவண்ணாமலையில் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது என்றால் அதற்கு எங்களுக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்தவர் உஷா கல்யாணி மேடம் அவர்கள். ஆகவே அப்படி அவர்களெல்லாம் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மூலம் நம்முடைய அமைச்சர் வேலு மூலம் இன்றைக்கு நாங்கள் மருத்துவக் கல்லூரியை திருவண்ணாமலையிலே கொண்டு வந்தோம். அதே போல் மணிகண்டன் அவர்கள் இங்கே தச்சம்பட்டை சேர்ந்தவர். அவர் இப்படி
பல்வேறு அனாதையாக இறந்தவர்களை எல்லாம் அடக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகளை இன்றைக்கு ஆற்றி கொண்டிருப்பது உண்மையே பாராட்டத் தகுந்தது. முதலாக நான் நகரமன்ற உறுப்பினராக ஆனபொழுது, நான் நகரமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியிலே அதுபோல் ஆதரவற்றவர்கள் இருந்தால் அதையெல்லாம் நாங்கள் தான் செய்து அடக்கம், நாங்கள் கவுன்சிலர் என்ற முறையிலே சென்று அடக்கம் செய்வோம். ஆனால் இன்றைக்கு அதையே நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடியவர் எல்லா இடங்களிலும் சென்று அதை சிறப்பாக செய்யக்கூடிய மணிகண்டன் அவர்களை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இன்றைக்கு இயற்கை விவசாயத்திலே ஒருவர் விருது பெற்றிருக்கிறார். அவர் ஆசிரியராக இருந்தாலும் விவசாயத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் வெளியே போகிறான், கிராமத்தை விட்டு நகரத்துக்கு போகிறான். ஆனால் நான் ஆசிரியராக இருந்தாலும் விவசாயத்தை செய்வேன் என்று செய்யக்கூடிய அந்த இயற்கை விவசாயிக்கும் நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த 7 மணி விருதுகள் நியூஸ் 7 தமிழ் சேனல் வழங்குவதனுடைய நோக்கம் இன்னும் நீங்கள் சேவைகளை மென்மேலும் ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே சாதனை படைக்க வேண்டும். மனிதன் பிறக்கிறான், மடிகிறான், ஆனால் வாழுகின்ற காலத்திலே அவன் மக்களுக்காக என்ன செய்து விட்டான் என்பதை பின்னாலே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு சாதனையாளராக எல்லா துறைகளிலேயும் வர வேண்டும் என்ற வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய தூய்மையரணியிலே நம்முடைய நண்பர் அவர்கள் சொன்னது போல கார்த்திகை தீப திருவிழாவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு தூய்மையரணியிலே குப்பை வாருகின்ற பணிகளாக இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காமல் மக்கள் சேவையே ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இப்படி வாழ்த்துக்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இதை போல பார்க்கக்கூடியவர்கள் இதை போல நாமளும் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும், நாமளும் இப்படிப்பட்ட விருதுகளை பெற வேண்டும், அப்படி ஒரு தன்னலமற்ற சேவையை இந்த நாட்டு மக்களுக்காக ஆற்ற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை மனதிலே கொண்டவர்களாக செய்ய வேண்டும். இதே அருணாச்சல கோயிலே ரமேஷ் அவர்களுக்கு இன்றைக்கு கோவிலிலே அவர் பூஜை செய்கின்றவராக இருந்தாலும் தொடர்ந்து அவருடைய குடும்பம் தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி விருது பெற்றவர்கள் அத்தனை பேரையும் நான் மனதார நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நியூஸ் 7 சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியாகச்செம்மல் அவர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். விருது பெற்றக்கூடிய விருதாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்து, எதிர்காலத்தில் இன்னும் திருவண்ணாமலையில் பல சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக விளையாட்டுத் துறையிலே இன்றைக்கு பல போட்டிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்கள் திருவண்ணாமலையிலே இருந்து ஒரு சாதனையாளராக ஒலிம்பிக்கிலே தங்க மெடலை பெறக்கூடியவர்களாக வர வேண்டும் என்ற அந்த உணர்வை நம்முடைய மாணவ மாணவிகள் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, என்றைக்கும் இந்த நாட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து நாம் எல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்ற இந்த நிலை இருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து சிறைச்சாலையிலே பல்லாண்டு காலம் பாடுபட்டவர்கள் அந்த தியாகிகள். அப்படிப்பட்ட தியாகிகளாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய துறையிலே சாதனையாளராக மாற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனதார வாழ்த்திய தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மாண்புமிகு பிச்சாண்டி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நன்றி மறப்பது நன்றன்று. உண்மையிலேயே நியூஸ் 7 தமிழ் தன்னுடைய ஒப்பில்லா 9ஆம் ஆண்டினை கடந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நியூஸ் 7 தமிழ் மட்டுமல்லாது நியூஸ் 7 தமிழ் பிரைம், நியூஸ் 7 தமிழ் பக்தி, நியூஸ் 7 தமிழ் அக்ரி, நியூஸ் 7 தமிழ் டிஸ்ட்ரிக்ட், நியூஸ் 7 தமிழ் ஹெல்த், நியூஸ் 7 தமிழ் ஸ்போர்ட்ஸ் என பல சிறகுகளை தன்னோடு சேர்த்து விரித்து அனைத்து மக்களுக்குமான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் அதில் ஒரு மிகப்பெரிய அடையாளம்தான் நியூஸ் 7 தமிழ் வழங்கும் இந்த எழுமின் விருதுகள் திருவண்ணாமலையில் உங்களை தேடி வந்துள்ளது. தொடர்ந்து வருடந்தோறும் இது நிகழ வேண்டும். அதற்கு உதவுகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.